அப்புறம் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா செய்தியாளர் சந்தித்த இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அதவாலே பேட்டியளித்தார். தேர்தலுக்கு பிறகு விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பலன் கிடைக்கவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே கூறியுள்ளார். புதுச்சேரி செய்தியாளர் சந்தித்த அவர் தேர்தலுக்கு நடைபெறும் 5 மாநிலங்களில் அசாமிலும் புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஏற்கனவே இருக்கிறது. இங்கு மீண்டும் இக்கூட்டணி அரசு அமையும் என கட்சியின் நம்பிக்கையோடு பாடுபட வேண்டும் என்று கூறினார். அதேமாதிரி கேரளத்தை பொறுத்தவரை இப்பொழுது ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். அங்கு பாஜக வெல்லும். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்து பாஜக ஆட்சி மலர் போகிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி வராது. அங்கு நடிகர் விஜயுடன் தேர்தலுக்கு போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பலன் கிடைக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதனால் வரும் தேர்தலுக்கு பிறகு 5 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய அமைச்சரும் ராம்தாஸ் அதவாலே கூறியிருக்கிறார். அப்பொழுது பாத்தீங்கன்னா புதுச்சேரியில பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு குடியரசுக் கட்சியின் தலைவர் ஞானமூர்த்திக்கு வாரிய தலைவர் பதவியும் கேட்டு பெறும் என்று அவர் கூறியிருக்கிறார். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த தெரிவித்திருக்கார். தமிழகத்தில் விஜயுடன் கூட்டணி சேர்த்து ஆட்சி அமைப்பு என்று மத்திய அமைச்சர் கூறியிருப்பது புதுச்சேரியிலும் மக்களை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.